நேர்களே, தற்போது நாம அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளை இன்று காலை சரியாக 11 மணி இன்று வியாழக்கிழமை. தற்போது நான் அமர்ந்து உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் சர்வதேச அளவில் ஒரு பெரும் இருண்ட சூழலை மத்திய தரைக்கடல் பகுதியில், மத்திய கிழக்கு பகுதிகளில் அரபு இஸ்ரேல் யுகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் செய்தி. நான் ஒரு வார்த்தைகளால் சொல்லியிருக்கிறேன், ஆனால் நிலைமை படுமோசமான ஒரு சூழலை அடைந்திருக்கின்றது. சமாதானம் என்ற வார்த்தைக்கு இனி இடமில்லையோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு நிலை ரொம்ப மோசமாக இருப்பதாக சர்வதேச செய்தி முகமையாளர்கள் ஆங்கில செய்தியினூடே அமெரிக்காவிலிருந்தும் மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்தும் இந்தியாவினுடைய மிக முக்கிய பகுதிகளிலிருந்தும் UK போன்ற நாடுகளிலிருந்தும் வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்திகளை மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் போருடைய நிலை என்ன என்றால், மிக பரிதாபமான ஒரு நிலையில் நான் ஏற்கனவே ஐநாவினுடைய முடிவுகள் அடிப்படையிலே 1.5 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் காசாவில் படுகொலை செய்யப்பட்டிருப்பதை சொன்னேன். தற்போது லெபனான் ஒரு நவீனத்துவ காசாவாக மாறி வருகிறதா? லெபனானினுடைய பெய்ரூட் நகரத்தில் யாரும் இல்லை. மக்கள் சாறை சாரியாக அகதிகளாக தீவுகளை நோக்கி அவர்கள் செல்கின்றார்கள். அவர்கள் துருக்கிக்கு செல்லக்கூடிய சூழல், அவர்கள் சிரியாவுக்குள்ளே அடைக்கலம் தேடுகிற ஒரு சூழல் இப்பொழுது காணப்படுகின்றது. ஆனால் அதே நேரம் இஸ்ரேல் அந்த நாட்டை இல்லாமல் ஆகிவிடும் என்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளிய ஒரு கோர தாண்டவத்தை நிகழ்த்துவது ஒரு தனி மனிதனான பெஞ்சமின் நேதன்யாகு, அவருடைய தலைமை பொறுப்பிலும் கூட்டாளியாக இருக்கக்கூடிய அமெரிக்காவும் தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் கை வைத்திருக்கக்கூடிய இடம் மிக மிக மோசமான ஒரு சூழல். ஏனென்றால் இன்றைக்கு காலை வந்த செய்திகளூடே தற்போது நாம் சொல்வது என்னவென்றால், ஹிஸ்புல்லாவுடைய பலம் அவர்களால் யூகிக்க முடியாத அளவிற்கு சமகால பலத்தில் அவர்களுக்கு சமநிறைவாக அமெரிக்காவை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு பெரும் பலத்தையும், பலிஸ்டிக் ஏவுகணைகள், ஹைப்பர்சோனிக் போன்றவைகளை எல்லாம் அவர்கள் வைத்திருக்கிறார்களோ என்று எண்ண தோன்றக்கூடிய அளவிற்கு ஒரு பலமான ஆர்மியாக ஹிஸ்புல்லா வலிமை அடைந்திருக்கிறார்கள். நேற்றைக்கு வரலாற்றில் முதலாக இதுகாரம் 1918க்கு பின்பு 48 அவர்கள் சுதந்திரம் அடைந்தாலும் இதுகாரம் அவர்களை யாரும் தொட்டதில்லை. ஒரு மித்து இருந்தது, யாரும் வான்பரப்பில் செல்ல முடியாது இஸ்ரேலை பொறுத்தவரை. முதலாக நேற்றைக்கு பலிஸ்டிக் ஏவுகணைகளை கிட்டத்தட்ட அதனுடைய ஒட்டுமொத்த நீளம் என்று பார்க்கின்ற போது அது அவ்வளவு மிக நீளமான ஒரு பலிஸ்டிக் ஏவுகணையை அவர்கள் ஏவி டெல் அவீவினுடைய தலைமை நகரத்தில் அவர்கள் அடித்திருக்கிறார்கள். 600லிருந்து சில கருத்துக்கள் அதனுடைய வார்ஹெட்ஸ்ல முகப்பகுதியில 1.25 டன் அளவிற்கு எக்ஸ்ப்ளோசிவ், அந்த என்ன சொல்றது, வெடி மருந்துகள் நிரப்பப்பட்டதாகவும், சிலவற்றில் 800 கிலோ 3/4 டன் அளவிற்கு என்றும் சொல்லப்படுகிறது. இந்த வரலாற்றின் தாக்குதலின் மூலமாக அவர்கள் மிகப்பெரிய அச்சத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். இந்த டெல் அவீவில் இருக்கக்கூடிய மொசாத் தலைமையகத்தை நேற்று அவர்கள் அடித்தின்ற போது டேவிட் லிங்க்ஸ் என்று சொல்லக்கூடிய இன்டர்செப்டார், வான்பரப்பில் இருக்கக்கூடிய அயன்டோம், இதற்கு மேல முதல்ல ஒரு 3-4 டேவிட் லிங்க்ஸின் மூலமாக வான்பரப்பில் இருக்கும் இந்த பலிஸ்டிக்கை அவர்கள் தடுக்க முயன்று 1ல் தடுமாறி, 2ல் தடுமாறி, 3ல் தடுமாறி, கடைசி 2வது நிமிடத்தில் தான் இவை தடுக்கப்பட்டிருப்பதாகவும், ஆனால் அதனுடைய சேதாரம் மிக அதிக அளவில் இருப்பதாகவும் கூட செய்திகளை இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மை எங்களுக்கு தெரியவில்லை. உண்மையிலே
இந்த டேவிட் சில்லிங் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தின் மூலமாக அவர்கள் ஷாட் டவுன், அந்த பலிஸ்டிக்ஸ் ஷாட் டவுன் பண்ணப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? இட் குட் ஹாவ் எ மாஸ் கேஷுவாலிட்டி என்கிற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த டேவிட் சில்லிங் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தின் மூலம் தடுக்கப்பட்டாலும் அந்த செய்தியில் மிக கடுமையான கேஷுவாலிட்டிஸ் என்பது வரலாற்றில் முதலாக நடந்திருக்கிறது டெல்லவில. இரண்டாவதாக பக்கத்தில் இருக்கக்கூடிய சஃபீன், மிக முக்கியமாக இராணுவ தளம் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது. அதிலேயும் நாங்கள் இதை யார் ஆக்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஈராக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்சிஸ் அவர்கள்தான் அடித்திருக்கிறார்கள். சென்ட்ரல் டெல்லவியூல நடந்த இந்த விஷயமாக, ஒட்டுமொத்தமாக நடந்த இந்த படு பயங்கரமான விஷயத்தில் அது ஒரு பாதுகாப்பட்ட தேசமாக இஸ்ரேல் மாறியிருக்கிறது என்பதுதான் சர்வதேச முகமையாளர்கள், போர்க்களச் சூழலை ஆய்வு செய்வர்கள், தொலைக்காட்சிகளின் செய்தி. அதனுடைய சர்வேலைன், அயன்டோம் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதே சமயம் இந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எல்லாம் மறித்து உள்ளே வருகிற டேவிட் சில்லிங் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், எல்லாவற்றையும் மீறி அது எப்படி உள்ளே வந்தது? அதுதான் முக்கியமான கேள்வி. பெரிய அளவுல உயிர் சேதங்கள் இல்லை என்று அவர்கள் மறுத்தாலும் அதில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதுதான் உண்மை. இது மத்திய டெல்லவியூவை தாக்கியிருக்கிறது. இதற்கு முன்னால் நாம் பார்க்கின்ற போது கொலான் குண்டுகளைத்தான் அவர்கள் தாக்கியிருத்துக் கொண்டிருந்தார்கள். லெபனானுடைய பார்டர்ல இருக்கிறதா ஹிஸ்புல்லா. இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை அவர்களிடத்திலே இல்லை என்றுதான் சொல்லப்பட்ட நிலையில இந்த கடுமையான தாக்குதலை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். ஆரம்ப கட்டத்தில் அவர்கள் பலவிதமான ஏவுகணைகளை வீசக்கூடியவராக இருந்தார்கள். சமீபமாக ஒரு 3 தினங்களுக்கு முன்பு ஃபாத் 1, ஃபாத் 2 இப்படியெல்லாம் அவர்கள் வீசிக்கொண்டிருந்தார்கள் ஏவுகணைகளை. நேற்றைக்கு அவர்கள் வீசிய ஒரு ஏவுகணை பாலிஸ்டிக் கதர், அல் கதர் என்று அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். உங்களின் விதியை அது நிர்ணயிக்கக்கூடிய என்றுதான் அதற்கு பெயர் என்று நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. கிட்டத்தட்ட 9 முறை இந்த அல் கதர் பாலிஸ்டிக் ஏவுகணை அவர்களால் தடுக்க முடியாமல் திணறி கடைசி 2 நிமிடத்தில் தான் அது தடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் சேதாரம் மிக கடுமையாக இருக்கிறது. ஒட்டுமொத்த இஸ்ரேல் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அலறி இருக்கிறது என்ற தகவலை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. ஹிஸ்புல்லாவுடைய எக்ஸ் தளத்துல இந்த தாக்குதலுக்கு பின்பு அவர்கள் ஒரு கருத்தை பழிவிருந்தார்கள். இது ஒரு இனிஷியல் ரிட்டாலியேஷன், ஆரம்ப கட்டமான ஒரு பழிவாங்கு தாக்குதல் தானே தவிர, இனி வரக்கூடிய காலங்களில் இந்த தாக்குதல் நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு இருக்கும் என்பதைத்தான் ஹிஸ்புல்லா நேற்றுக்கு அவர்கள் பதிந்திருக்கின்றார்கள். கோலான் கீழ்குன்றுகளில் நடத்திய அந்த தாக்குதலின் மூலமாக டெல்லவியூ நோக்கியும் மத்திய இனி இடமே இல்லை, இனி அனைத்து நகரங்களை நோக்கியும் அவை வீசப்பட போகிற ஒரு அபாயகர சூழ்நிலையை இஸ்ரேல் மத்திய தலைமை உணர்ந்திருக்கிறது. இப்பொழுது இஸ்ரேலுடைய போராட்டம் என்னவென்றால், 1500 தாண்டி 3000 டார்கெட்டை, ஹிஸ்புல்லாவினுடைய தர நிர்ணயத்தை அவர்கள் எங்கெல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் யூகித்து நாங்கள் வழி தடுமாறிய லெவலில் அவர்களை அழித்து விட்டோம் என்று புகழாரம் அதாவது தற்புகழ்ச்சியில இருந்து கொண்ட ஒரு 1/2 மணி நேரத்திலே அல் கதர் பாலிஸ்டிக் டெல்லவியினுடைய மத்திய பகுதியில் மொசாத் தலைமையகத்தை தாக்கியிருக்கிறது என்றால் அவருடைய பலத்தை நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட 3000 நிலைகளை நாங்கள் தாக்கிவிட்டோம் என்று புகழாரம் சுற்றி கொண்ட இஸ்ரேல் சற்று 1/2 மணி நேரத்தில் அல் கதர் பாலிஸ்டிக்ஸ், அதுவும் நாம் ஏற்கனவே சொல்லும் போது வான்பரப்பு சாதனம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமால் டேவிட் சில்லிங் மூலமாக கடுமையாக போராடி 9 முறை தடுத்தும் 10வது முறைதான் கடைசி 2 நிமிடத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், எக்ஸ்தலத்தில் இது ஆரம்ப கட்டம் தான், இது ஒரு ட்ரைலர் தான், இன்னும் வரப்போகிறது என்றால் அவர்களுக்கு தூக்கமே இல்லை. மக்கள் எல்லாம் இஸ்ரேலில் யாரும் தூங்கவில்லை. இராணுவ தளங்களில் அவர்கள் 100கணக்கான பேர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் ஒரு ஆங்கில மிக முக்கியமான செய்தி கருத்து தெரிவிக்கிறது. இஸ்ரேலில் அதிகமான பேர் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இங்கே கொல்லப்பட்டது வரமுறை இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. 596, 600 இப்படியெல்லாம் படுகொலைகளை தொடர்கின்றது.
ஆனால் இஸ்ரேலிலும் நூற்றுக்கணக்கான பேர் கொல்லப்பட்டதாகவும், இராணுவ நிலைகள் நாம் சொன்னதை போல் அதாவது கோலன் குன்றுகள், அதுக்கப்புறம் கீழ்குன்றுகள், எல்லா இடங்களும் வடபகுதிகள மக்களே கிடையாது. டெல்லவியிலும் தாக்கி, டெல்லவியின் பக்கத்திலும் தாக்கி இந்த மாதிரி பலிஸ்டிக்கை அவர்கள் ஏவி இருக்கிறார்கள். ஏற்கனவே ஹவுதிகள் ஏவினார்கள். ஆகஸ்ட் 15ஆம் தேதி, செப்டம்பர் 15 என்ன ஏவினார்கள் தெரியுமா? நீண்ட தூரமாக அவர்கள் ஏவினார்கள் பலிஸ்டிக். அது மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த இரண்டாவது பலிஸ்டிக்கை மிக நீளமான, அதனுடைய நீளம் பல மீட்டர்கள் இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. அதனுடைய நீளம் நாங்கள் அவதானிக்க முடியாத அளவிற்கு கடுமையான நீளமான வெடிகுண்டுகளை சுமந்து வந்த இந்த அல் கதர் மிசைல் ஒட்டுமொத்தமாக காலி செய்திருக்கிறது. இதுதான் இன்னைக்கு உள்ள முக்கியமான செய்தி. இந்த தாக்குதலிற்கு பின்னால் என்ன நடக்கப் போகிறது என்பதை யூகித்தால் இஸ்ரேல் வரைபடத்திலிருந்தே நீக்கப்படலாம். குறிப்பாக பார்த்தால் அவர்கள் அறிவுஜீவியாக, புத்திஜீவியாக நடக்கிறார்களா என்ற கேள்வியை இஸ்ரேலுடைய ஜெனரல் கெர்ஷன் முன்னால் தெளிவுபடுத்துகிறார். கவனமாக சிந்திக்க வேண்டும் என்கிறார் ஜெனரல் கெர்ஷன், முன்னாள் ஜெனரல். இன்றைய மிக முக்கியமாக ஹிலாரியும் அவர் அதைத்தான் சொல்கின்றார். எலியாட் பகுதிகளிலே இன்று காலை நடந்த தாக்குதல் மிக கொடுமையானதாகவும் இன்று காலை நடந்திருக்கிறது. நான் அமர்ந்து பேச இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே காலை 6 மணிக்கும் எலியாட் பகுதி தாக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் 1.5 லட்சத்திற்கும் மேலான வான்பரப்பு சாதனை கொண்டு தடுக்க முடியாத பலிஸ்டிக்கு, ஹைப்பர்சோனிக்கு, அல் கதரு, ஃபத்தாஹ் 1, ஃபத்தாஹ் 2, ஃபலக்கு, அல் புர்ஹான், இப்படி விதவிதமான ஏவுகணைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் தற்போது இஸ்ரேலை மதிமயங்க செய்திருக்கிறது. அதாவது கிறுக்கு பிடித்த நிலையிலே அவர்களை ஆக்கியிருக்கிறது. சாத்தான் பிடித்தவர்கள் மந்திரவாதிக்கு முன்னால் அமர்ந்திருந்தால் எப்படி இருப்பார்களோ அந்த ஒரு நிலையை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. மறுபடியும் சொல்லுகின்றேன், 596 பேர் பலஸ்தீனில் பொதுமக்களும் பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டு விட்டார்கள். ஆனாலும் இஸ்ரேலிலும் பல நூற்றுக்கணக்கான பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய வான்பரப்பு சாதனங்கள் செயலற்று போய்விட்டது. இஸ்ரேலுடைய பல இராணுவ தளங்கள் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் செய்திகள், நாம் சொல்லவில்லை. நீங்களே சென்று பார்க்கலாம் வெப்சைட்ல. இந்த செய்திகளை வெளியிடுறது யாருன்னா இஸ்ரேல் டைம்ஸ். அவதான் வெளியிட்டிருக்காங்க. பூசி மெழுகி அழகா செய்தியை வெளியிடுறாங்க. இந்த செய்தியில எவ்வளவு பேர் இறந்தார்கள் என்பதை விட அவர்கள் அழகா சொல்லுங்க. ஃபார்ச்சுனேட்லி இஸ்ரேல் டேவிட் ஷில்லிங் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஷாட் இட் டவுன். இட் குட் ஹாவ் மாஸ் கேசுவாலிட்டி. அதுதான் அங்க முக்கியமாக இருக்கலாம். எவ்வளவு இறந்தார்கள், எவ்வளவு பேர் போனார்கள், எவ்வளவு பேர் ஊனமுட்டார்கள், இதெல்லாம் இல்லை. சரியா? இப்பொழுது சர்வதேச முகமையாளர்கள் என்னன்னா, அமெரிக்கா இத்தனை அநியாயத்திற்கும் காரணமாக இருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் சமாதானம், ஜான் கிரிபி போன்றவர்கள் எல்லாம் வந்து பேசுகிறார்கள். அது வேலைக்காகாது. நிலைமை எல்லை மீறி போய்விட்டது. இப்பொழுது என்ன சிக்கல் என்றால், 3000 நிலைகளை நாங்கள் டார்கெட்டை தாங்கின பிறகும் அவர்கள் எழுச்சியோடு 1/2 மணி நேரத்தில் இந்த தாக்குதல் நடத்துகிறார்கள் என்றால் இவர்களின் கணிப்பு அனைத்தும் பொய்யாகி போய்விட்டது. இதுதான் உண்மை. கொமேனி மிக தெளிவாக சொல்கிறார். நேற்றைக்கு சையத் அலி காமினி அவர்கள் தனது அறிக்கையில காசாவை ஆதரித்ததற்காக ஹிஸ்புல்லா இந்த சியோனிச பயங்கரவாதிகளை எதிர்க்க வேண்டிய களச்சூழலில் அவர்கள் இருக்கிறார்கள். சையத் காமினி சொல்கின்றார், இந்த சியோனிச எதிரிகளை நாங்கள் துவம்சம் செய்யாமல் ஒருபோதும் ஓய மாட்டோம். ஈரான் அவர்களின் எதிரி. ஈரான் அணு ஆயுதத்தை வைத்திருப்பதற்காக அவர்களை எங்களை எதிர்க்கிறார்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை. யார் சொல்கிறார்? சையத் அலி காமினி சொல்கிறார், நாங்கள் அணு ஆயுதம் வைத்திருப்பதாக, அணு ஆயுதத்தில் என்ட்ரி செய்கிறோம் யுரேனியத்தை என்பதற்காக அவர்கள் எங்களை தாக்குகிறார்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் ஒன்றை சொல்கிறோம், அவர்களுடைய மேலாதிக்கம், ஆதிக்க மனப்பான்மை, மற்றவர்களை கிள்ளுக்கிறையாக பார்க்கின்ற இந்த சியோனிச சக்திகளும் அமெரிக்காவினுடைய நிலைகளுக்கு எதிராகவே நாங்கள் போராடுகிறோம். நிச்சயமாக அல் அக்ஸாவை நாங்கள் மீட்போம். பைத் அல் முகத்தஸ் என்று சொல்லப்படுகிறது. அல் அக்ஸா பள்ளிவாசலை நாங்கள் மீட்போம். ஆனால்
கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் பெண்களையும் குழந்தைகளையும் அவர்கள் படுகொலை செய்கின்றார்கள். எங்களால் முடிந்த எல்லா உதவிகளையும் செய்வோம். எங்களுடைய இந்த வளர்ச்சியை பார்த்து சிலர் மனப்புழுக்கத்தில் இருக்கிறார்கள். இறைவன் எங்களுக்கு உதவி செய்வான் என்று அவர் சொல்கின்றார். அதே நேரத்தில் இன்று இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னா, இஸ்ரேலுடைய ஜெனரல் ஹால்வி ஒரு கருத்தை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். படைகளிடத்திலே அவர் அராமிக் மொழியிலே பேசக்கூடிய காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. நீங்கள் உள்ளே சென்று வாருங்கள், வெற்றியோடு வந்து வீட்டுக்கு திரும்புங்கள் என்று கோயில்களுக்கு அல்லது திருத்தலங்களுக்கு அல்லது வழிபாட்டு நிலையங்களுக்கு நாம் நேர்த்தி கடன் செய்கின்ற ஆடுகளை போன்றது ஒரு நிலை நமக்கு அதிலே ஏற்படுது. நீங்கள் உள்ளே சென்று வெற்றி பெற்று நீங்கள் வாருங்கள் என்கின்றார்கள். அதாவது கடவுளர்களுக்கு நேமிரிசை செய்யும் ஆடுகளை பலி கொடுக்கக்கூடியவர்களை போன்ற ஒரு நிலை அங்கே நாம் காணப்பட்டது. ஹால்வியினுடைய பேச்சினுடைய நாம் தெரிந்து கொள்ள முடிந்தது. அந்த ரெஜிம், அந்த பெட்டாலியன் 2 பேரும் 3500 அல்லது 4000த்திற்கு மேற்பட்டவர்கள் லெபனான் எல்லையில் காத்திருக்கிறார்கள். லெபனானுடைய எல்லையிலே இஸ்ரேல் இராணுவம் தரைப்படை போக்குவரத்தை நடத்துவதற்கு ஏற்கனவே மெக்காவின் வெர்ஷன் தோல்வி அடைந்தது. காசாவிலே மேற்கு கரையிலே நாம் அதை சொல்லியிருந்தோம். தற்போது அமெரிக்காவிலிருந்து பல கவச வாகனங்கள் வந்திருக்கிற இடத்தில் 10,000க்கு அளவிற்கு காத்திருக்கிறார்கள். 2 பெட்டாலியன் படை பிரிவு என்று சொல்லப்படுகிறது. அதில் 5000 இருக்கலாம், 8000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம், அது எங்களுக்கு தெரியவில்லை. செய்தி அப்படித்தான் வந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் 7000க்கு மேற்பட்ட இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் போர்ஸ் ஈராக்கிலிருந்து நேற்று அடித்து கொண்டே இருந்தார்கள். அவர்களும் தயாராக இருக்கிறார்கள் உள்ளே சென்று தற்கொலைதாரிகளாக மாறுவதற்கு. ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் வரம்பு மீறி செயல்பாட்டோடு இருக்கிறார்கள். அதில் கொமினி ஒரு பாயிண்ட் சொல்றார். ஹிஸ்புல்லாவுடைய இஸ்லாமிக் ஜிஹாதிகள் பலர் படுகொலை செய்யப்பட்டு விட்டாலும் புதிய தலைமை உருவாகி இருக்கிறது. அதே சமயம் லெபனானில் உள்ள சர்ச்சுகள் கடும் தாக்கத்தை ஏற்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய குண்டுவெடிப்பின் மூலம் பல கிறிஸ்தவர்கள் மிக அதிகமாக பாதித்திருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு போப் பிரான்சிஸ் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். கிறிஸ்தவ தேவாலயங்கள் பலவற்றில் பாதிக்கப்பட்ட மக்களை உள்ளே கொண்டு வந்து உணவுப் பொருட்கள், கெஸ்வாலி எல்லாமே செய்யப்படுகின்ற ஒரு சூழலையும் பெய்ரூட்டில் இருந்து வரக்கூடிய செய்திகள் அவதானிக்கின்றது. தற்போதைய நிலையில் காத்திருக்கிறார்கள் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் போர்ஸ். ஹவுதிக்கள் ஒரு பக்கம், ஈரான் மற்றொரு பக்கம், ஹமாஸ் ஒரு பக்கம், ஹிஸ்புல்லா மற்றொரு பக்கம், ஈராக்கிலிருந்து இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட், சிரியாவிலிருந்து படைகள் உலகம் முழுவதும் இஸ்ரேலை துவம்சம் செய்வதற்கு காத்திருக்கிற நிலையில் அதற்கு நாங்கள் சரியான பதிலடி தருவோம் என்று இஸ்ரேலும் மூர்க்கத்தனமாக நின்று கொண்டிருக்கிற நிலையில் இப்பொழுது வார் ஆரம்பித்திருக்கிறது. நீங்கள் காசாவையும் மேற்கு கரையும் தானே பார்த்தீர்கள். இனி பார்க்க போகிற வார் லெபனானின் முழுவதும் பதட்டம் நிலவுகின்றது. மக்கள் சாறை சாறையாக வெளியேறி இருக்கிறார்கள். இதன் முடிவுகள் எப்படி இருக்க போகிறது என்று உலகமே அஞ்சுகின்றது. தரைவழி போரில் நீங்கள் நினைப்பதை போன்று இல்லை. இது ஆபத்தான முடிவென்று முன்னாள் இந்நாள் ஜெனரல்கள் அட்வைஸ் சொன்னாலும் எதையும் கேட்க தயாராக இல்லை. யார்? பெஞ்சமின் நெத்தானியாகு. இன்றைக்கு 10,000 இராணுவ வீரர்கள் உள்ளே செல்வதற்கு தயாராக காத்திருக்கிறார்கள். அங்கே 7,500 இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் போர்ஸ் காத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் ஹமாஸை போன்றவர்கள் அல்ல, 20 மடங்கு தரைவழி போக்குவரத்திலும் ஆயுத கலாச்சாரத்திலும் உள்ள ஹிஸ்புல்லாக்களை இவர்கள் சந்திக்க போகும்போது கொத்து கொத்தாக கொல்லப்படுவார்கள். வாருங்கள், அதற்காகத்தான் நாங்கள் காத்திருக்கிறோம் என்று ஹசன் நஸ்ருல்லாவுடைய தரப்பு சொல்கின்றது. இல்லை, உங்களுடைய நிலைகளை காலி செய்து உங்களை பலகீனப்படுத்தி விட்டோம், நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று சொல்கிறார்கள். இது சர்வதேச போராக மாறப்போகிற அபாயத்தை தவிர்க்க முடியாத சூழல். இதுதான் தற்போதைய செய்தி. மீண்டும் நாளை அல்லது மறுநாள் தொடர்ந்து உங்களுக்கு புதிய செய்திகளை களத்திலிருந்து தர காத்திருக்கிறேன். நன்றி.